அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் உழைப்பே உயர்வு தரும்னு நினைக்கிறவங்க, எந்த காரியத்திலும் முழு முயற்சியுடன் நேர்மையான வழியை பின்பற்றுபவர்கள், தனது எதிரியாக இருந்தால் கூட அவனும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசியினர்னு பார்த்தா கொஞ்சம் பேரு தாங்க. அப்படிப்பட்டவங்களில் இவங்களும் ஒருவர். அவங்க தான் துலா ராசியில் பிறந்தவங்க. அப்படிப்பட்ட துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 20 வயது முதல் 40 வயது வரை உங்களது வாழ்க்கையில் நடக்க போகின்ற பலன்கள் குறித்து, குறிப்பாக உங்களுடைய அந்த வயது காலகட்டத்தில் முழுமையான 19 வருட காலகட்டத்தை எடுத்துக்கொள்ள போகிற சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் குறித்து இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கி இருக்குதுங்க. இதில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பில் செவ்வாய் திசை, பிறகு ராகு திசை, அதன் பிறகு குரு திசை நடக்கும். அதுக்கு பிறகு சனி திசை நடக்குங்க. அதுவே இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பின் அடிப்படையில் ராகு திசை, பிறகு குரு திசை, அதன் பிறகு சனி திசை நடக்குங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறப்பில் குரு திசையும் பிறகு சனி திசையும் வந்துடுங்க. எப்படி இருந்தாலும் சரி, உங்களுக்கு 20 வயது முதல் 40 வயதுக்குள் இந்த சனி திசையானது நடந்தே தீரும், நடக்காம போகாதுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இதில் குறிப்பாக உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான், அவருக்கு நட்பு கிரகம் தாங்க இந்த சனி பகவான். சொல்ல போனால் இந்த சனி பகவான் உச்சம் அடைவதே இந்த துலா ராசியில் தாங்க. அப்போ உச்சம் அடையக்கூடிய வீட்டில் அந்த ராசிக்கு நிச்சயமாக நல்ல ஒரு யோக பலன்களை கொடுப்பாருங்க சனி பகவான். சரி, எதில் கொடுப்பாரு? அதில் ஒரு 4 விதமான யோக பலன்களை கண்டிப்பாக செய்து கொடுப்பாருங்க. முதலாவதாக பார்த்தோம்னா, இந்த துலா ராசிக்கு 4ஆம் வீடு மகர ராசி, அதுக்கு அதிபதி தான் இந்த சனி பகவான். அப்போ கல்வி, படிப்பு சம்பந்தமான யோகத்தை கொடுப்பாருங்க, கற்றுக்கொள்ள வைப்பார். கல்வியில் ஜெயம்ங்கிறது நிச்சயமாக உண்டுங்க. இரண்டாவதாக பார்த்தோம்னா, அசையாத சொத்துக்களை ஏற்படுத்தி கொடுப்பார். வீடு கட்டுறது, வாங்குறது போன்ற விஷயங்களை உருவாக்கி கொடுப்பார். மூன்றாவதாக பார்த்தோம்னா, 5ஆம் வீடான கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ காதல் என்ற விஷயத்தை கொடுப்பார். குழந்தைகள் விஷயத்தில் நல்லது நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைச்சிடுங்க. இந்த விஷயம் எல்லாமே இந்த சனி பகவானுடைய திசை நடக்கக்கூடிய 19 வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீருங்க. இதில் மிகச்சிறப்பான விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இந்த சினிமா, அரசியல் அல்லது உங்கள் உறவுகளிடையே செல்வாக்கினை பெறுவது, நன்மதிப்பு பெறுவது, இந்த மாதிரியான எதிர்பாராத விஷயங்களை கொடுப்பாருங்க. இதன் அடிப்படையில் இந்த சனி திசை நடக்கக்கூடிய 19 வருட காலகட்டத்தில் இந்த பலன்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் உள்ள வயதான பெரியவர்களுடைய உடல்நிலையில் கவனம் வேணுங்க. ஏன்னா எதிர்பாராத மருத்துவ செலவு அப்படின்றது இங்கே நடக்கலாம். அதே போல் உங்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்படலாம். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிடணும். சனி திசையில் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு உடல்நல பிரச்சனைங்கிறது வருங்க. அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. மற்றபடி இந்த சனி திசையில் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வழிபாடு மற்றும் கால பைரவருடைய வழிபாடு செய்யணும். இந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிடுங்க. அவற்றை நீங்களும் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு 20 வயது முதல் 40 வயதுக்குள்ள கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க. நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 20 வயது முதல் 40 வயது வரை சனி பகவான் கொடுக்கக்கூடிய யோக பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.